அது எப்படி திமிங்கலம்? டேபிள் பாட்டம்ல இருக்கிறப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் இன்ஜுரி ஆகுறாரு, எம்எஸ் தோனி கேப்டன் ஆகுறாங்க, மிடில் ஆர்டருக்கு பேட்ஸ்மேன் வேணும்னு ஒரு பவுலர் இன்ஜுரி ஆகுறாரு, டெவல்டு பிரிவிஸை உள்ள இறக்குறீங்க, ஃபேக் தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீசெண்டா சில கான்ட்ரவர்சியா கேட்டிருந்தீங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேக்கா தான் இந்த ரூல் அவுட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க, அவங்களுக்கு பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பிளேயரை அனுப்பிட்டு அவங்களுக்கு தேவையான பிளேயரை எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு பெரிய காசு போட்டு நடத்துற ஐபிஎல்ல இது மாதிரி சில்லி விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமா சொல்லுங்க? நடக்கவே நடக்காது, நடத்தவும் முடியாது. இப்போ ஒரு பிரான்சைஸ்ல இருந்து ஒரு பிளேயர் இன்ஜுரி அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம்லாம் ரூல் அவுட் பண்ண முடியாது. அவங்க இந்த சீசன் விளையாடவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கமிட்டி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கமிட்டி அவங்களோட மெடிக்கல் டீமை வச்சு அந்த பிளேயரை செக் பண்ணுவாங்க. சோ ரீவெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் எஸ் இந்த பிளேயர் இந்த சீசன் விளையாட முடியாது, சோ நீங்க ரூல் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவ் கொடுப்பாங்க. அவங்க அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரான்சைஸ்னால ரூல் அவுட்டே பண்ண முடியும். அதே மாதிரி திருப்பி ரீப்ளேஸா எடுக்கிற பிளேயர் வந்து அந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல உள்ள வந்து அன்சோல்ட் ஆன பிளேயரா மட்டும் தான் இருக்க முடியுமே தவிர எங்கேந்தோ இஷ்டத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வர முடியாது. இவ்வளவு கோடி ரூபாய் பணம் போட்டு இவ்வளவு பெரிய விதுவா நடத்துறதுல இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்கும் சொல்லுங்க? ஒண்ணுமே தெரியாம சிஎஸ்கே ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச வேண்டியது. அப்படிலாம் பண்ண முடியாது தலைவா, இது ஐபிஎல். ஓகேவா?